நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, மேம் மில்க் எந்த மாதிரி மில்க் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அதாவது நம்மளோட நியூட்ரிமிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவுஸ் மில்க் 300 ml எடுத்துக்கலாம். இல்லைன்னா சோய் மில்க் கடையில் வாங்கி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதில் எந்த ஒரு சுகரும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு கவு மில்க் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிம்டு மில்க்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தருவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஸ்கிம்டு மில்க் வந்து பார்த்தீங்கன்னா கலோரி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்க, ஸோ அப்போ அந்த ஸ்கிம்டு மில்க்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸ்கிம்டு மில்க்கும் கிடைக்காத பட்சத்தில் இந்த லோ ஃபேட் மில்க்குன்னு சொல்லுவாங்க. இது இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக வேணும்னு நினைக்கிறீங்க, லோ ஃபேட் மில்க் இல்லை அந்த டோன்டு மில்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஃபேட் மில்க் வந்து கண்டிப்பாக வேண்டவே வேண்டாம். ஓகே, வெயிட் லாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் பக்கத்தில் வந்து யாராவது மாடு வச்சுருக்காங்க, பால் பீச்சி கொடுக்குறாங்கன்னு நீங்கள் காய வச்சு ஆற வச்சு எடுக்கலாம். இல்லைன்னா சோய் மில்க்கு கடையில் வாங்கி நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா, சோய் அலர்ஜியாக இருக்கிறீங்க கவுஸ் மில்க்கு ப்ரிஃபர் பண்ணலாம். சப்போஸ் மில்க் வந்து உங்களுக்கு அந்த கவு மில்க் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கடையில் ஸ்கிம்டு மில்க் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டோன்டு மில்க். ஓகேங்களா, லோ ஃபேட் மில்க் அதுதான் டோன்டு மில்க்குன்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து இந்த ஃபுல் ஃபேட் மில்க்கை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நம்ம பால் எடுக்கிறதுக்கான ரீசன். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும், நீங்களும் ஒரு சஸ்டைனபிளான வேலை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எங்களுடைய ஃபிட் ப்ளூம் மாம்ஸ் கம்யூனிட்டி உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் இன்றைக்கே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.